டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஏப்பத்திற்கான காரணங்களும் அவற்றுக்கான சில ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை பற்றியும் காணலாம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உணவுக்கு முன்பும் சரி உணவுக்கு பின்பும் சரி ஏப்பம் வருகிறது. ஒரு சிலருக்கு சிறிதளவு இருக்கும், கொஞ்சமாக ஏப்பம் விடுவாங்க. ஒரு சிலர் நல்ல சவுண்டாகவே அதிகமான ஏப்பம் வரும். அதுவும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லாட்டி சாப்பிட்ட உடனே அந்த ஏப்பம் வந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு வரலையும் அவங்களுக்கு நெஞ்சில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி நெஞ்சில் அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏப்பம்ன்றது சாதாரணமாக எடுத்துக்காமல் இது ஆயுர்வேத மருத்துவத்தில் உத்கார டிசீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏப்பம் இந்த பெல்ஜிங் எதனால் ஏற்படுதுன்னா அஜீரண கோளாறு தான் ரொம்ப அதிக அளவில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறமா செரிமானமாகாத போதே மேலும் மேலும் உணவு உட்கொள்வதினாலும், அதுக்கப்புறம் உணவு குழாயில் ஈசோஃபேகஸில் அந்த வால்வு ரிலாக்ஸாக இருக்கும். அதனாலையும் அதாவது வயதானவர்களுக்கு அடிக்கடிக்கு ஏற்படுகின்ற ஏப்பம் இந்த ஈசோஃபேகஸில் உள்ள இந்த வால்வு ரீசனாக கூட மெயின் காரணமாக இருக்கும். இந்த ஏப்பத்துக்கு நம்ம குறைவாக இருக்கும் போதே நம்ம இதை சரி பண்ணிக்கணும். இது அஜீரண கோளாறு அந்த மாதிரி தொந்தரவுனால ஏப்பத்துக்கு நம்ம வீட்டிலேயே எளிமையாக எலுமிச்சை பழச்சாறு, இஞ்சி, ஏலக்காய், பனங்கற்கண்டு போட்டு ஒரு சுக்கு காப்பி மாதிரி வச்சு நம்ம குடிக்கலாம். அப்படி அது எல்லாமே ஈக்குவல் 5 grams போட்டு நம்ம ஒரு 200 ml தண்ணியில் ஒரு கொதிக்க வச்சு நம்ம எடுத்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஏப்ப தொந்தரவு சரியாகும். சிறியவர்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவர்களுக்கும் கொடுக்கலாம். மேலும் உடல் உபாதை, அதாவது அந்த ஏப்பம் அன்ஈவன் போஸ்டர்னால ஒரு எக்ஸசைஸ் புதுசாக செய்கிற போதோ இல்லை வெயிட் லிஃப்டிங் அதிகமான ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி அதனால் உபாதையாக இருந்தால் ஏப்பம் என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஸ் அப்டாமினல் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வரதுனாலே இந்த ஏப்ப தொந்தரவுகள் வரும். அதுக்கு அந்த மசில் ரிலாக்ஸன்ட் அந்த மாதிரி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏப்பமோ இல்லை விக்கல் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா முதுகில் நல்லா ஒரு 10-15 தடவை தட்டி விடுவாங்க. அந்த மாதிரி தட்டும் போதும் ஒரு சிலருக்கு அந்த ஏப்ப தொந்தரவு விக்கல் தொந்தரவு நிற்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அன்ஈவன் போஸ்டரோ இந்த வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி தொந்தரவு மூலமாக நம்மளுக்கு இந்த விக்கலும் ஏப்பலும் ஏற்படும் போது என்ன பண்ணணும்னா ஆசனங்கள் மூலமாகவும் இந்த ஏப்பத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனை பற்றி நம்ம செய்யறதுனாலையும் நம்மளுக்கு இந்த ஏப்பம் கண்ட்ரோல் ஆகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்பம் ஏற்படுவர்களுக்கு வைஷ்வானர சூர்ணம்ட்டு ஆயுர்வேத மருந்து ஒன்று இருக்குது. வைஷ்வானர சூர்ணம் இது என்னன்னா ஒரு 6-7 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் இருக்குது. இந்துப்பு, சுக்கு, திப்பலி, ஜீரகம், ஓமம் மற்றும் கடுக்காய்த்தோல், இந்த 6 மூலக்கூறுகள் தான் இருக்குது. இதை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த ஆயுர்வேத மருந்தை கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கும், ஆரம்ப சுகாதார நிலையங்களும் கிடைக்கும். இந்த வைஷ்வாரண சூர்ணத்தை நம்ம 5 கிராம் வீதம் வெந்நீருடனோ இல்லாட்டி மோருடனும் நம்ம கலந்து உட்கொள்வதனால உணவுக்கு முன்பும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி உணவுக்கு பின்பும் எடுத்துக்கலாம். எப்போ தொந்தரவு இருக்கோ அப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு நாளடைவில் இந்த ஏப்ப தொந்தரவு முழுவதுமாக குணமாகும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வயிற்றுப்புண் நெஞ்செரிச்சல்னால ஏப்பம் ஏற்படும். அதாவது ரீகர்ஜிடேஷன் கண்டிஷன்லையும் நிறைய பேருக்கு அந்த ஏப்பம் வரும். அது புளித்த வாயில் எரிச்சலுடனும் புளிப்புடனும் ஏப்பம் வரும். காலையில் எழுந்த உடனே இந்த ஏப்ப தொந்தரவு, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுனால தான் இது ஏற்படுகிறது. இந்த ஏப்பத்துக்கு நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்துகாந்த கிருதம்னு இருக்குது, அதாவது இந்துகாந்த நெய்யின்னு ஒன்று இருக்குது. இந்த மருந்தும் நம்ம ஏப்ப தொந்தரவு, அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் மற்றும் வயிற்றுப்புண் தொண்டைப்புண் மூலமாக ஏற்படுகின்ற கேஸ்ட்ரைட்டிஸுக்கு நம்ம இந்துகாந்த கிருதத்தை 2 வேளை உணவுக்கு முன்பும் கொடுக்கலாம், இல்லாட்டி உணவோட முதல் உணவு குவளையிலும் குழைத்து எடுத்துக்கலாம். அதாவது வெதுவெதுப்பான உணவில் சாதத்தில் நம்ம ஒரு 5 கிராம் வீதம் இதை குழைத்து உட்கொள்வதனாலும் நம்மளுக்கு இந்த ஏப்ப தொந்தரவு முழுமையாக குணமாகும். ஆகவே நேயர்களே, இன்றைய பதிவில் ஏப்பத்திற்கான காரணத்தையும் அதற்கான சில ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.